sir, thank you for buying this car and bike showroom. இந்த ஷோரூமில் தான் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் உங்களை சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு சின்சன் தானே, நாங்கள் சின்சன் தான் சொல்லி உங்களை பேர் சொல்லி கொடுத்து எல்லா கஸ்டமர்த்தையும். ஓகே சார், பை சார். அதுக்கப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்க சார். இங்கே தான் நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும் சொன்னேன். அதுக்காக பைக் வந்து நீங்கள் 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க. அதுக்காக கார் வந்து நீங்கள் 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க. மொத்தமாக 30 lakhs ஆயிடுச்சு சார். ஓகே சார். அதுக்காக வந்து நான் வந்து பேர் சொல்லி கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் 1.5 லட்சம் ஆட் பண்ணுவேன் சார். மியூசிப்பல் ஏன்டா இப்படியா ஏன்டா இப்படி காசு வாங்கிட்டீங்க என்ன சார்? ஒன்றும் இல்லை நீங்கள் தான் ஹையஸ்ட் பிளேஸ் இல்லை காரு பைக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க சார். அதனால உங்களுக்கு கேலண்டர் 10 கேலண்டர் 11 கேலண்டர் கிடைக்கும் சார். 1 நிமிஷம் ஆகிடுச்சுங்க சார். அது எங்கள் இது இல்லை சார். பையன் பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கோம். நம்மளே காசுக்கு இங்கே கொண்டாடி கொடுப்போம். இவன் வந்து இந்த காரு பைக் கம்பெனியில் இவ்வளோ காசு வச்சுருந்தா வாங்கிட்டானே ஆகணும். அது என்ன பண்ண அதுக்காக இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஏற்றி விட்றோம். சரியா 20 வருஷம் கொடுத்துருமா உடம்புக்கு ஃபஸ்ட்டு உனக்கு இந்த கம்பெனி பண்ணி வேலை எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு இந்துவான் போல இருக்கு. எப்படி சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். உங்களுக்கு பேர் சின்ன கார் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். பைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்குறேன் சார். ஓகே சார், பை சார். தேங்க்யூ ஃபார் பையிங் திஸ் கார் அண்ட் பைக்கு. அண்ட் இந்த கார் அண்ட் பைக் ஷோரூம் இதுதான் இந்த ஷோரூம் பேர். ஓகே சார், பை சார். பை நல்லா உனக்கு நல்லா ஊட்டணும். மேனேஜர்கிட்ட போட்டு என்னத்தை சொல்லி போகிறாங்க இன்னும் வராமல் இருக்குங்க சாமி. வேறு ஏதாச்சும் வந்துட்டான் இதெல்லாம் எப்போ எவ்வளோ நேரமாக சொல்லி கொடுப்போம். கடைசியாக இது வேணும்னு சொல்லி இது வேணும்னு சொல்லி எப்படியோ செலக்ட் பண்ணிட்டான்ப்பா. இன்னும் நமக்கு நல்லா இது ஜெக்கபிலிட்டி இதே மாதிரி நம்மளுக்கு டெய்லி வந்தால் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு பணக்காரங்க கொடுத்து நம்ம இந்த வேலையை ரிசைன் பண்ணி வேறு வேலைக்கு நம்ம போயிட்டு ஐடி கம்பெனியில் போய் வேலை பண்ணணும். லட்சமாக சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக ஆக போகிறேன்டாங்க. நான் கோடீஸ்வரனாக ஆக போகிறேன்டா. ஏன் தான் கிளாஸை தள்ளி விட்டது நானும் சார். எவ்வளோ இது சும்மா இருக்கணும் போன மாதிரி ஏதாச்சும் வரான்னு பார்ப்போம். எப்பா எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கான்ப்பா. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 4 5 6 7 8 10 நிமிஷம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சை 5 நிமிஷம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பாடு. எப்பா மட்டும் இந்த கம்பெனிக்கு கால் வச்சு படுக்கவே கூடாது போல இருக்கு. ரிலேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வருமா ஷப்பா என்னதான் பண்ணனே தெரிலையோ. சாமி சீக்கிரம் ஓடிப்போம். செக்யூரிட்டி பார்த்தா திருப்பி அதெல்லாம் வாங்கிடுவான். ஓடு அப்பா தப்பிச்சாச்சு. அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் சார். வந்து சார் இந்த வந்து என்னென்னா அந்த கம்பெனி திருப்பி எங்கே இருக்குது? எந்த கம்பெனி சார்? கார் அண்ட் பைக் கம்பெனி சார். அந்த கம்பெனிக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கேன். வாங்க நம்ம போகலாம் 2 பேரும். ஓகே சார், வாங்க போகலாம். ஓகே வாங்க போகலாம். வாங்க சார். சார் நில்லுங்க சார். என்ன சார்? சார் நான் ஓடி போயிட்டேன் சார். ஏன் சார்? நான் அப்புறமேட்டுக்கு வரேன் சார். சரி ஓகே சார், என்னமோ பேசுகிறீங்க. பை சார். பேர் என்னன்னு கேட்க வந்துட்டேன் சார். உங்களோட பேர் என்ன சார்? சின்சனா? ஓகே சார். எப்படி தான் என் கூட வாண்டானோ தெரியல. சார் நம்ம போவோம். இதுதான் இந்த கம்பெனி போல இருக்கு. நல்லா இருக்குதே. சதுர தரப்பும் நெக்ஸ்ட் என்ன ஏறுறீங்கள் வரப்போட தெரியலையே.
இதோட தந்து திருப்பி வெல்கம் சொல்லணும். அதுக்கடுத்து இந்த கேலண்டர் எங்கன்னு சொல்லணும். எப்பா சாமி என்னதான் பண்ணனே தெரிலையே. நெக்ஸ்ட் என்ன டைப்புங்க வர போகிறோம் தெரில. சரி பார்ப்போம் என்ன வர போகிறது பார்ப்போம். இது நாங்கள் சமாளிச்சிடலாம். ஐயோ கேலண்டர் கேட்க மாட்டேது. சரி டிபி ரோட் சரியே நடக்க வேண்டியதான். எப்போ கண்ணை மூடி தந்தாச்சுடாடு. கண்ணாடிலாம் எடுத்தாச்சு. ஐயோ கேலண்டரை மாட்டுத்தானே அதை எடுக்க மாட்டுத்தானே. டிபி ரோடு சரி ஓட வேண்டியதானே. சரி ஓடுறாடு. நல்லா தான் இருக்குது. காரன் பைக் கம்பெனின்னு சொல்லியிருக்காரு. திறப்போம். ஏசி ஏசி வாங்க வந்துருக்கோமா காரை வந்துருக்கோமா பைக் வாங்க வந்துருக்கோமானே தெரியலையே. இங்கே யாருப்பா? வெல்கம் சார் டு அவர் பைக் அண்ட் கார் கம்பெனி ஷோரூம். அங்கேயும் உங்களுக்கு கார் அண்ட் பைக் கம்பெனி போட்டுருக்கு. சார் மாட்டி சொல்லிட்டேன். கார் அண்ட் பைக் கம்பெனி மாட்டி சொன்னேன்னு தெரியல. சார் உங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் போய் உங்களுக்கு வேலையை பண்ணுங்கள். ஓகே ஓகே போய் பார்க்குறேன். என்ன பண்ண இந்த செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். போயா நிறைய வேறு நம்ம வச்சுப்போம். யாரா அவன் பேசிட்டே போயிட்டு இருக்கான். சரி சரி விடு. ஐயோ இப்போ யாருக்கு அவங்ககிட்ட தானே போய் கேட்கணும் எங்கே இருக்காங்கன்னு. சரி போய் கேட்கும். சார் என்னடா சொல்லிக்க மரியாதை அதெல்லாம் சொல்லிக்க முடியாது போ. சரி ஓகே சார் எங்கே போய் யாருக்கிட்ட போய் கேட்குறேன். இந்தாங்க ஒருத்தன் ஒரு காட்டு இருக்கான் பாரு. எங்கே சார்? இந்தாங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் கட்டியா. ஆமாம் சார் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஹால சாரி. ஓகே சார் சார் செக்யூரிட்டி கூப்பிட மாட்டேன். ரொம்ப கூப்பிடுறேன். என்னது சார் ஒன்றும் இல்லை சார். இன்னும் சொன்னேன் சொன்னேன். சரி விடு பாட்டுக்கலாம். சரி ஓகே சார் அவர் தானே. ஆமாம் சரி ஓகே சார் நான் போய் பார்த்துட்டு வரேன். அவரை போய் நான் பார்த்துட்டு வரேன். ஓடணுமா சாமி காலம் வலிக்குது. இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க பா. வேறு வழியில் போயிடாங்கணும். நல்லா இருக்கே காரு பைக்கு எல்லாமே. நிறைய ஒரு பைக்கோட விலை 20 லட்சமா? நிறைய ஒரு காரு விலை 1 கோடியா? அப்பா போகிறாங்கிட்டு சரி போய் பார்ப்போம். ஏசி நல்லா வருதுல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான். போய் பார்ப்போம். வந்தாச்சு சார். ஐயோ இன்னொரு மென்டல் வேறு வந்துட்டானே. என்ன பண்ணிருந்து தெரியலையே. சரி சமாளிப்போம். வந்தாச்சு. சொல்லுங்க சார். சார் சார் எனக்கு ஒரு கார் காமிக்க முடியுமா? காமிக்கலாம் சார். ஃபஸ்ட்டு உங்களோட பேரை சொல்லுங்க. அப்படியா சார்? இல்லைங்க சார் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். சார் என்னோட பேர் மனுஷன் சார். மனுஷனா? உங்களோட உண்மையான பேர் சொல்லுங்கங்க. அதான் சார் சொல்கிறேன். என்னோட பேர் உண்மையாகவே மனுஷன் தான் சார். என்னது உன்னோட பேர் மனுஷனா? சரி ஏதோ போடுவோம். சரி உங்களோட வீடு எங்கே இருக்கு? இருங்க சார் சொல்கிறேன். சரி சொல்லுங்க சீக்கிரமா. இல்லை சார் சார் என்னோட வீடு வந்து சொர்க்கத்தில் இருக்குது சார். உங்களோட உண்மையான வீடு சொல்கிறியா சார்? சொர்க்கம்னு ஒரு நகர் இருக்குது சார் அங்கே. அப்படியா? சரி ஓகே சார். ஓகே சார் உங்களோட யார் பேரில் நீங்கள் டெலிவரி எடுக்க போறீங்க சார்? நீங்கள் ஒன்றும் கார்டு வைக்கே காட்டல சார். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்க சாரே. சார் எங்களோட அப்பா பேரில் சார். அப்படியா? உங்கள் அப்பா கூப்பிடுங்க. உங்கள் அப்பா இல்லையா? இல்லை சார் எங்கள் அப்பா இல்லை. அப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா பேரில் இருக்க போறீங்கன்னு சொல்கிறீங்க சார். அப்படிதான் சார். சரி இப்போ யார் பேரில் இருக்க போறீங்க? எங்கள் அம்மா பேரில் சார். சரி உங்கள் அம்மா கூப்பிடுங்க. அவங்க வரலையா?
சார் எங்கள் அம்மாவே இல்லை சார். என்னது இல்லையா? எப்பா என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்களோட அண்ணன் பேர் சொல்லுங்க சார். எங்கள் அண்ணனும் இல்லை சார். சரி உங்களோட தங்கச்சி பேர் சொல்லுங்க சார். எனக்கு தங்கச்சி இல்லை சார். சார் சரி ஓகே. யார் இருக்கா? நான் மட்டும் தான் சார் இருக்கேன். சரி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் நானே ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் இல்லை. என்னது நீனே ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் இல்லையா? இல்லையா? அப்புறம் எப்படா சார்? அதெல்லாம் அப்படிதான் சார். என்னடா நீ சொல்ற? ஐயோ பேய் வந்துட்டான். ஓடுற இவன் ஒரு பேய்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ பயமா இருக்கு. ஓடு சார். நான் தான் சார். கேலண்டர் எங்க சார் இருக்கு? கேலண்டராகவே கேலண்டரு போய் சொல்கிறாங்க ஒரு பேய் இருக்கு. பேய் எங்கே சார் இருக்குது? ஷோரூமில் தான் இருக்குது. என்னது ஷோரூம்? அப்புறம் வாங்க சார். எனக்கு கேலண்டர் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் லோக்கல் கடையில் கூட வாங்கிக்கிட்டேன். வாடா போகலாம். நான் பேர் சொன்னாலும் எல்லோரும் பயந்துட்டாங்க சார். செக்யூரிட்டி என்ன சார்? செக்யூரிட்டி என்ன சார் வேணும்? நீங்கள் உண்மையாலே பேயா? ஆமாம் சார். இப்போ பாருங்க வரைஞ்சி காட்டுறேன் சார். என்ன சார் இது மறைஞ்சிட்டீங்க? அங்கே போயிட்டீங்க? ஆமாம் சார். சரி போயிட்டு வரேன். சரி போய் இந்த வேலையை நான் ரிசன் பண்ணிடுறேன். 2 பேர் தான் இருக்காங்க. அது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் தூக்குவோண்டா. வாடா. சரி ஓகே. இதே மாதிரி எல்லா கம்பெனியும் இது பண்ணிவிட்டு நம்ம பேயினால நம்மளுக்கு ஒரு 4 ரூபா போயிடுச்சு. எப்படியோ பேயின்னு சொல்லி ஏமாட்டலை, உண்மையாக தான் சொல்லிட்டேன். பட்டு எல்லா கம்பெனிக்கும் போகலாம். ஜாலியாக இருக்கு. ஃபஸ்ட்டு கம்பெனியை ஏமாத்தியாச்சு. நான் உண்மையான பேயின்னு சொல்லி